هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. أشهد أن لا إله إلا الله وأستغفر الله وأسألك الجنة وأعوذ بك من النار. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி, வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், இன்று தராவி தொழுகையை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். எல்லா நாட்களும் மாதம் முழுவதும் இவ்வாறு பகல் காலங்களில் நோன்பு நோற்கவும், இரவு காலங்களில் நின்று வணங்கவும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்று ஓதப்பட்ட திருக்குர்ஆனுடைய வசனங்களில் லகத் சமிஅ அல்லாஹு கௌலல் லதீன கஃபரு காலு இன்னல்லாஹ ஃபகீருன் வ நஹ்னு அக்னியா சனக்துபு மா காலு ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். இந்த வசனம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த வசனம் பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்லித் தருகிறது. பொதுவாக குர்ஆன் ஷரீஃப் எப்படிப்பட்டது என்பதை பற்றி குர்ஆனே நமக்கு பல்வேறு இடங்களில் அதை பற்றி விவரிக்கிறது. யுதில்லு பிஹி கஸீரா வ யஹ்தி பிஹி கஸீரா. இந்த குர்ஆன் பல பேருக்கு வழிகாட்டும். அதே மாதிரி இந்த குர்ஆனின் மூலம் பல பேர் வழிநடவும் செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். நாம் குர்ஆனை பார்ப்பது எப்படி? பார்ப்பது பலவிதமாக இருக்கிறது. பார்க்கின்ற பார்வை வித்தியாசப்படுகிற பொழுது நமக்கு தெரிகின்ற கருத்துக்களும் அது நமக்கு ஏற்படுத்துகிற பாதிப்புகளும் பலன்களும் வித்தியாசப்படுகிறது. ஹஜரத் மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், நீ திருக்குர்ஆனை கண் கொண்டு பார்த்தால், முகக்கண் கொண்டு பார்த்தால் அதில் உண்டான எழுத்துக்கள் தெரியும். அதே குர்ஆன் ஷரீஃபை அறிவு கண் கொண்டு பார்த்தால் அதன் அர்த்தங்கள், அதனுடைய தஃசீர் உனக்கு தெரியும். அதே குர்ஆனை அகக்கண் கொண்டு, கல்பை கொண்டு நீ பார்த்தால் அன்பு உனக்கு தெரியும். அதே குர்ஆன் ஷரீஃபை ஆன்மாவை கொண்டு, ஆத்மாவை கொண்டு, ரூஹை கொண்டு நீ பார்த்தால் அல்லாஹ்வே உனக்கு அதிலே தெரிவான் என்று சொல்வார். ஆக நாம் எப்படி பார்க்கிறோமோ அப்படித்தான் நமக்கு காட்சிகள் அங்கிருந்து நமக்கு கிடைக்கிறது. பொதுவாக நாம் பார்க்கிறோம், ஒரே இலையைத்தான் மான் சாப்பிடுது. ஆனால் அந்த மான், கஸ்தூரி மான், நமக்கு எதை தருகிறது? கஸ்தூரியை தருகிறது. அதே இலையைத்தான் ஆடு மாடு சாப்பிடுகிறது. ஆனால் அது நமக்கு சுவையான பாலை தருகிறது. அதே மான் அதே இலையைத்தான் தேனி சாப்பிடுகிறது. அதிலிருந்து சுவையான என்ன கிடைக்கிறது? தேன் கிடைக்கிறது. அதே இலையைத்தான் பட்டுப்பூச்சி உண்ணுகிறது. அதிலிருந்து கிடைப்பது பட்டு. இப்படி ஒரே இலையை உண்டு அதிலிருந்து பல்வேறு வகையான வித்தியாசமான வெளிப்பாடுகளை அவைகள் வெளிப்படுத்துகிறது என்றால் குர்ஆன் ஷரீஃபும் அப்படித்தான். ஒரே வசனம், அந்த ஒரு வசனம் அதை பார்க்கின்றவர்களுடைய பார்வையை பொறுத்து பல்வேறு வகையான வித்தியாசமான விளைவுகளை நமக்கு ஏற்படுத்துகிறது. ஒரு இமாம் குர்ஆனை ஃபிக்ஹ் ஞானம் பெற்ற ஒரு இமாம் ஆய்வு செய்யக்கூடிய கண் கொண்டு பார்த்தால் அதிலிருந்து ஒரு ஃபிக்ஹினுடைய சட்டம் கிடைக்கிறது. அதே குர்ஆன் ஷரீஃபை ஒரு ஆரிஃபு
அல்லாஹுவை அறிந்த ஞானி பார்த்தால் அவருக்கு இர்ஃபானுடைய ஆன்மீக ஞானம் அதிலிருந்து கிடைக்கிறது. அதே குர்ஆன் ஷரீஃபை ஒரு சயின்டிஸ்ட் பார்த்தால், ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்ளக்கூடியவர் பார்த்தால் அவருக்கு அதிலிருந்து ஒரு ஆய்வு கிடைக்கிறது. யார் குர்ஆனை பார்க்கிறார்களோ என்பதை பொறுத்துத்தான் அந்த குர்ஆனுடைய காட்சிகள் வித்தியாசப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். நாம் எல்லாம் அதிகமாக ஓதக்கூடிய ஒரு சூறா, அதாவது தெரிந்த சூறா தப்பத் யதா அபி லஹப் இல்லையா? அந்த சூறாவில் நமக்கு என்ன தெரியுது? சாதாரணமாக பார்த்தா என்ன தெரியுது? ஒரு வரலாறு நமக்கு தெரிகிறது. அபூ லஹபு தப்பத் யதா அபி லஹபின், அபூ லஹபுடைய 2 கரமும் நாசமாகட்டும், ஒரு தப்பு அவனும் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் அபூ லஹபையும் அவனுடைய மனைவியையும் லஅனத் செய்யக்கூடிய, திட்டக்கூடிய அந்த செய்தி அங்கே இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ குபைஸ் மலையில் எல்லா மக்களையும் ஒன்று திரட்டி, நான் இந்த மலைக்கு பின்னால் உங்களை அழிப்பதற்கு, எதிர்ப்பதற்கு, தாக்குவதற்கு படை வருகிறது என்று சொன்னால் நம்புவீர்களா என்று கேட்டார்கள். கண்டிப்பாக நம்புவோம். மா ஜர்ரபுனா அலைக்க கிதுபன் யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் மீது இதுவரைக்கும் நாங்கள் பொய்யை அனுபவப்பட்டதே இல்லை, அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் உண்மையாகத்தான் இருக்கும் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் நம்புங்கள், இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள், இதை சொல்வதற்கு அல்லாஹ் என்னை ரசூலாக அனுப்பியிருக்கிறான் என்று சொன்ன பொழுது அங்கே இருந்த அபூ லஹப் தப்பன்ல அலிஹாதா ஜமாஅத்தனா, நாசமாக போவ, இதுக்காகவா எங்களை இங்கே கூட்டினா என்று கேட்டான் இல்லையா? நமக்கு தெரியும். அதனால் அல்லாஹ் என்ன செய்தான்? நீ நாசமாக போவ என்று சொன்னான், உன் கரங்கள் நாசமாகிவிட்டது என்று சொன்னான். இது நமக்கு தெரியக்கூடிய, சராசரியாக நாம் அதை பார்க்கும் பொழுது விளங்கக்கூடியது. அதே நேரத்தில் இதை திருக்குர்ஆனுடைய ஒரு ஆய்வாளர், ஒரு கிறிஸ்துவ மதத்தினுடைய பிரச்சாரகர், அவர் காலமெல்லாம் கிறிஸ்துவ மதத்திற்காக வேண்டி பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். அதை வளர்ப்பதற்காக அவர் உரையாடி கொண்டிருக்கிறார், அவர் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர் இந்த குர்ஆனில் என்ன இருக்கிறது, தப்பு இருக்காமல் இருக்காது என்று அவர் இதை படிக்க தொடங்குகிறார். தவறு கண்டுபிடிப்பதற்காக, இதில் என்ன குற்றம் குறை இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக அந்த திருக்குர்ஆனை எடுத்து புரட்டி பார்க்கிறார். ஆனால் புரட்டி பார்த்தால் அவர் பார்த்தது ஒன்று, அவர் நினைத்தது இன்னொன்று. எதிர்பார்த்ததற்கு மாற்றமாக திருக்குர்ஆன் உண்மையான வேதம்தான், அல்லாஹ்வுடைய வேதம்தான் என்பதை நிரூபிக்கக்கூடிய பல்வேறு வசனங்கள் அவருக்கு பார்வையிடப்படுகிறது. அதில் ஆச்சரியம் என்னென்னா, இது குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம்தான், இது அல்லாஹ் தான் அருளினான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சராசரியாக இதை அவர் தன்னுடைய புறத்திலிருந்து இதை சொல்லவில்லை என்பதை கண்டுபிடித்தான். எதிலிருந்து தெரியுமா? தப்பத் யதா அபீ லஹப்ங்கிற சூறாவிலிருந்து. இந்த சூறாவில் இது அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்பதற்கு என்னங்க அத்தாட்சி இருக்கிறது என்றால் நம்முடைய பார்வைக்கு தெரியவில்லை, நம்முடைய அறிவுக்கு தெரியவில்லை, நம்முடைய புரிதலுக்கு அது விளங்கவும் இல்லை. நமக்கு ஒரு சரித்திரம், ஒரு சம்பவம் நமக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. ஆனால் அவன் சொன்னான், இந்த வசனம், இந்த சூரா இறங்கி 10 வருஷம் அபூ லஹப் உயிரோடு இருந்தான். அபூ லஹப் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, எங்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனை எடுத்து சொல்வதற்காக வேண்டி செல்வார்களோ அங்கெல்லாம் போய் இவர் நம்பாதீங்க, இவர் பொய் சொல்கிறாரு, இவரை நம்பாதீங்கன்னு சொல்லி எங்கேயெல்லாம் அவர் ரசூலுல்லாஹ் போகிறாங்களோ அங்கேயெல்லாம் போய் என்ன செய்வான்? ரசூலுல்லாஹி அவர்களை பொய்யாக்குவான், பொய்ப்படுத்துவான். அப்படிப்பட்ட இந்த அபூ லஹப் இப்போ இந்த குர்ஆனை பொய்யாக்குறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. என்ன வாய்ப்பு? தப்பத் யதா அபீ லஹப்ங்கிற சூறாவில் சயஸ்லா நாரன், அபூ லஹப் ஒரு காலம் ஈமான் கொள்ள மாட்டான், இவன் நரகத்துக்கு போய் சேருவான் என்று அல்லாஹ் சொன்னான். வம்ராத்துஹு ஹம்மாலத்துல் ஹதப், இவன் மட்டுமல்ல இவனுடைய மனைவியும் நரகம்தான் போவா, இந்த 2 பேரும் ஈமான் கொள்ள மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். இப்போ இந்த குர்ஆனை பொய்யாக்கிறதுக்கு ஒரு எளிமையான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. என்ன வாய்ப்பு? இதோ பாருங்க, அபூ லஹபும் மனைவியும் ஈமான் கொள்ள மாட்டாங்க, நரகத்துக்கு தான் போவாங்கன்னு முகமது சொல்கிறாரு. இதோ நான் ஈமான் கொள்கிறேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், ஈமான் கொண்டுட்டேன், ஈமான் கொண்ட நான் சொர்க்கத்துக்கு தானங்க போகணும், அப்படி சொர்க்கத்துக்கு தான் போவேன்னு சொன்னால் இப்போ குர்ஆன் பொய்யாயிடுச்சுல என்று சொல்வதற்குரிய ஒரு அருமையான வாய்ப்பு. கிட்டத்தட்ட இந்த வசனம், இந்த சூறா இறங்கி 10 வருஷம் அவன் ஹயாத்தாக இருக்கிறான். 10 வருஷத்தை ஒரு தடவை கூட இப்படி சொல்லணும்னு தோணலை. எங்கெல்லாம் பெருமானார் போவார்களோ அங்கெல்லாம் போய் அவர் பொய் சொல்கிறாருன்னு சொல்லக்கூடியவன் இது சின்ன ஒரு வாய்ப்பை அவன் ஏன் பயன்படுத்தவில்லை என்றால், சொல்லாமல் அல்லாஹ் தடுத்து விட்டான். காரணம், இதை இறக்கியது அல்லாஹ்.
இப்படி அந்த ஆய்வாளருக்கு அவருக்கு இதிலிருந்து என்ன தெரிகிறது, இது அல்லாஹ்வுடைய வேதம் தான், இது முஅஜிஸா தான் என்று அவருக்கு புரிகிறது. இப்படி எப்படி பார்க்கிறோமோ, யார் எப்படி தங்கள் உள்ளத்திலே எதை வைத்துக்கொண்டு பார்க்கிறார்களோ அதன் பிரகாரம் ரிசல்ட் வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ பாருங்க, குர்ஆன் ஷரீஃபில் வசனம் இறங்கியது, மன் தல்லதி யகுதுல்லாஹ கர்தன் ஹஸனா. அந்த வசனம் இறங்கியது. அந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர் யார் என்று அல்லாஹ் கேட்கிறார். மன் தல்லதி யகுதுல்லாஹ கர்தன் ஹஸனா. அப்படி அல்லாஹ்வுக்கு அழகான முறையில் கடன் கொடுத்தால் ஃபயுதாயிஃபஹு லஹு அல்ஆஃபன் கஸீரா. அல்லாஹ் அவனுக்கு பன்மடங்கு கடனை கொடுத்தா கடனுக்கு பன்மடங்கு வட்டியோடு சேர்ந்து அவனுக்கு எல்லாம் என்ன செய்வான்? எத்தனை பெர்சன்ட்? குறிப்பிட்ட பெர்சன்ட், சின்ன பெர்சன்ட்லாம் சொல்லலாம். அல்ஆஃபன் கஸீரா. அல்லாஹ் அந்த கடனையும் திருப்பி கொடுத்துருவான், அதுவும் வட்டியோடு. வட்டி கூட சாதாரணமான ஒரு பெர்சன்ட் இல்லை, அல்ஆஃபன் கஸீரா. நம்ம சாதாரணமாக 5% வட்டி 10% வட்டி நமக்கு தெரியுது. அல்லாஹ் அப்படி இல்லை. ஒன்றுக்கு 70 700. நீங்கள் ₹1 கொடுத்தா அல்லாஹ் என்ன செய்வான்? 700 ரூபா கூட உங்களுக்கு தந்துடுவான் வட்டியோடு சேர்த்து அப்படின்னு குர்ஆன் ஷரீஃபில் வசனம் இறங்கி ஒரு வசனம் இறங்கியது. ஹதரத் அல்லாமா காதி அபூபக்கர் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்கள் தஃசீரில் ஒரு செய்தியை சொல்கிறார். இந்த வசனம் குர்ஆனில் இறங்கிய பொழுது மக்களில் 3 வகையான சிந்தனையாளர்கள், 3 வகையான பிரிவுகள் தோன்றினார்கள். ஒரு ஆள் என்ன, அல்லாஹ்வுக்கு யார் அழகிய கடன் கொடுப்பார் என்று கேட்ட உடனே அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்தாங்க. யார ரசூலுல்லாஹ், அல்லாஹ் உண்மையில நம்மள்கிட்ட கடன் கேட்குறானா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், அல்லாஹ் நம்மள்கிட்ட கடன் கேட்குறான். அப்படியா? அப்படின்னா அரிணி எதா, அவங்க கையை காட்டுங்க. அரிணி எதைக்கு, அவங்க கையை என்ன செய்யுங்க, காட்டுங்கன்னு சொன்னாங்க. யார் கேட்டா? ஹஜ்ரத் அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை என்ன செய்தாங்க, நீட்டினாங்க. அந்த கையை இவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையின் மீது தங்கள் கையை வைத்து, எனக்கு மதீனாவில் 2 பெரிய தோட்டங்கள் இருக்கிறது, ஒன்று கீழே இருக்கிறது, ஒன்று மேலே இருக்கிறது. இந்த 2 தோட்டம்தான் எனக்குரிய சொத்து. இதை தவிர எனக்கு எந்த வருமானமும் இல்லை, எந்த சொத்தும் இல்லை. இப்போ நான் அந்த 2 தோட்டத்தையும் அல்லாஹ்வுக்கு நான் கடன் கொடுக்கிறேன், உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். அந்த ஈமான் எனக்கும் உங்களுக்கும் வருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணை உள்ளவர்கள் இல்லையா? யாராவது ஒரு ஆள் தந்துட்டான்னு சொன்ன உடனே கொண்டான்னு சொல்லி வாங்கி சுருட்டி அதை பையில் போடுற ஆளோ அல்லது பேக்கில் போடுற ஆளோ கிடையாது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 தோட்டம் தான் உனக்கு இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற, அதனால் 2ஐயுமே கொடுக்காத. ஒரு தோட்டத்தை நீ அல்லாஹ்வுக்கு கடன் கொடு, தர்மம் பண்ணு. இன்னொரு தோட்டத்தை உனக்கு, உன் குடும்பத்துக்கு, மனைவி மக்களுக்கு என்ன செய்துங்க, வச்சுக்கப்பான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ அவர் சொன்னார், அப்படின்னா எனக்கு 2 தோட்டத்தில் ஒரு பெரிய தோட்டம் இருக்குது, அதில் 600 பேரித்தம் மரம் அங்கே இருக்கிறது, 600 பேரித்தம்பழம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்தை நான் உங்கள் கையிலே அல்லாஹ்வுக்கு கடனாக, அல்லாஹ் கேட்ட அந்த வசனத்தின் அடிப்படையில் கடன் கொடுக்கிறேன் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பற்றி சொன்னார். உடனே ஸல்லல்லாஹு ரொம்ப சந்தோஷப்பட்டான். கம்மின் ரதாஹின் கம்மின் ஐதத்தின் ஒரு ரதாஹின் அபி தஹ்தா. சுப்ஹானல்லாஹ். சொர்க்கத்திலே அபு தஹ்தாவுக்காக வேண்டி எத்தனையோ மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கிறது. இந்த அருமையான கடனின் மூலமாக, இந்த தர்மத்தின் மூலமாக இன்று சொர்க்கத்தையும் நற்செய்தி சொன்னார்கள். சொர்க்கத்தில் அவருக்கு இதற்கு பகரமாக கிடைக்கப் போகிற பன்மடங்கு அல்லாஹ்வுடைய அருளையும் அவர்களுக்கு நற்செய்தியாக எடுத்து சொன்னார். இதில் என்ன ஒரு விசேஷம்னா, அவர் எந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி தர்மம் செய்தாரோ அந்த தோட்டத்தில் தான் அவருடைய வீடு இருக்குது. அந்த தோட்ட வீட்டில் தான் யார் இருக்கிறா, அவரும் ஒரு மனைவி மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இப்போ சென்னையில் ஒரு பெரிய பங்களா இருக்குது, அங்கே தான் நீங்களே குடியிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த வீட்டில் நான் தர்மம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக முடியுமா? ஏற்றுவாங்களா உள்ள? அப்படி சொல்லக்கூடிய தைரியம் நமக்கு இருக்குதா? உரிமை இருந்தால் கூட அந்த தைரியம் நம்மகிட்ட இல்லை. எனக்கு இல்லை, உங்களுக்குலாம் இருக்கலாம், நீங்களாம் பெரிய மனுஷாக இருக்கலாம் இல்லையா? ஆனால் ஆச்சரியம் என்னென்னா, அவர் போனார் அங்கே, வீட்டுக்கு போய் உள்ள நுழையலை, தோட்டத்துக்கு போய் உள்ள நுழையலை. அவர் தோட்டம்தான் நேற்று வரை, இந்த நிமிடத்திற்கு முன்னர் வரை. ஆனால் வெளியில் நின்று கொண்டு உம்மு தர்தாவை கூப்பிட்டார். உம்மு தர்தாங்கிறது அபு தஹ்தாவுடைய மனைவி. யா உம்மு தஹ்தா, உம்மு தஹ்தாவே வெளியே வா,
எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியே வா, நான் இதை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கையில் கடன் கொடுத்து விட்டேன் என்று சொன்னார். உடனே அந்த சீதையும் இளவு மனுஷன் என்ன வேலை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்னையா கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா அப்படின்னு சத்தமாக போட்டாங்க. ஒன்றுமே மறுபேச்சு பேசலை. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியத்தான பெண்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருந்த அந்த ஈமான், அந்த இறை நம்பிக்கை. உடனே அவங்க என்ன செய்தாங்க, அப்படியா அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு வீட்டில் உள்ள சாமான்கள்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே விட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல இதயங்களும் நல்ல சஹாபாக்களும் இந்த வசனம் இறங்கிய பொழுது இதை புரிந்து கொண்டு இதை உள்வாங்கிக் கொண்டு தங்களது ஈமானை வெளிப்படுத்தினார்கள். இது ஒரு வகை. இன்னொரு கூட்டம் இருக்குது, அது யார் என்ன சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க, அசர மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ தான் பேசினாலும் சரி, எவ்வளோ தான் எடுத்து சொன்னாலும் சரி, அவங்க எச்சு கையால் காக்காயை கூட என்ன செய்ய மாட்டாங்க. விரட்டாத ஒரு கூட்டமும் இருக்குதானே செய்யுது சமூகத்தில். கஞ்சத்தனம் உள்ள ஒரு கூட்டம், புகலாக்களும் இருக்கிறாங்க. அப்படி ஒரு கூட்டம் எப்போதும் கூட இருக்குது. எத்தனை கூட்டம் ஆச்சு? 2 கூட்டம். இன்னொரு கூட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான சஹாபி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு யூத மதத்தினுடைய பேரறிஞர் ஃபன்ஹாஸ் என்று ஒரு அறிஞர், அவனை சந்திப்பதற்கு செல்கிறார். அவனை சந்திப்பதற்கு எதற்கு சென்றாங்கன்னா, ஏற்கனவே உள்ள ஒரு ஒப்பந்தத்தின்படி சில பேச்சுவார்த்தைகளை தொடர்வதற்காக வேண்டி அங்கே செல்கிறார். அங்கே சென்று பேச்சுவார்த்தையில் ஒப்புக்கொண்டபடி அவன் ஒரு குறிப்பிட்ட நிதியை தர வேண்டி அந்த நிதியை கேட்பதற்காக வேண்டி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே செல்கிறார். அங்கே சென்ற உடனே அந்த ஃபன்ஹாஸ் ஒரு அயோக்கியன், அவன் என்ன வார்த்தை சொன்னான்னா, என்ன நிதி கேட்டு வந்திருக்கிறீரா அப்படின்னா முதல்ல இலக்காரமா. அப்புறம் நீங்கள் கேட்டு வாங்கி போக வந்திருக்கிறீங்களே அந்த நிதி அல்லாஹ்வுடைய பாதை என்று சொல்வீர்கள். ஆனால் அல்லாஹ் கடன் கேட்டானாமே, உங்கள் சாஹிபு உங்களுடைய தோழருக்கு இறங்கிய வேதத்தில் அல்லாஹ் கடன் கேட்கிறானாமே, இந்த வசனத்தை குறித்து சொல்கிறான். அல்லாஹ் கடன் கேட்டால் யாருக்கு கடன் கேட்பா? பொதுவாக யார் கடன் கேட்பா? இல்லாதவன் கேட்பான். ஃபக்கீராக இருக்கக்கூடியவன் இல்லாதவன்னு கடன் கேட்பான். அப்போ அதனால கடன் கேட்குறானாமே அப்படின்னா நவுது பில்லா, அல்லாஹ் ஃபக்கீர் ஆயிட்டானான்னு கேட்டான். அல்லாஹ் ஃபக்கீர் ஆயிட்டானா? அல்லாஹ் ஃபக்கீரு, நாங்கள் தான் அகலியான், நாங்கள் தான் செல்வந்தர்கள், பணக்காரர்கள். அதனால தானே அவன் எங்கிட்ட கடன் கேட்குறான். ஒரு ஏழை தானே பணக்காரன் போய் கடன் கேட்க முடியும். அப்போ அல்லாஹ் ஃபக்கீராக இருக்க போய் தான் என்ன செய்கிறான், எங்களை போன்ற செல்வந்தர்கள் இடத்துல பணக்காரர்கள் இடத்துல கடன் கேட்கிறான் என்று சொன்ன உடனே சித்திக்கு நாயக்கு கடுமையான கோவம் வந்துருச்சு. ஓங்கி ஒரு வாரம் இருந்தான். மரியாதை இல்லாமல் பேசாது, இன்னும் நீ பேசினா உனக்கு கொன்னுடுவேன் அப்படின்னு சொன்னான். நம்ம 2 பேருக்கும் ஒப்பந்தம் இருக்கிறது. அந்த ஒப்பந்தம் மட்டும் இல்லை என்றால் நீ சொன்ன இந்த வார்த்தைக்காக வேண்டி அல்ல என்ன சொன்னாங்க, இன்னல்லாஹ் ஃபகீருன் வ நஹ்னு அக்னியா நஊது பில்லாஹ், அல்லாஹ் ஃபகீரு, நாங்கள் தான் செல்வந்தர்கள் என்று சொன்னான். இந்த சொல்லுக்காக வேண்டி, தகாத இந்த சொல்லுக்காக வேண்டி நான் என்ன செய்திருப்பேன், உன்னை கொன்றிருப்பேன். ஆனால் அந்த ஒப்பந்தம் இருக்கிற காரணத்தினால விட்டு வைக்கிறேன்னு சொல்லி கடுமையாக எச்சரிக்கை செய்துவிட்டு சென்று விட்டார். உடனே ஃபன்ஹாஸ்ங்கிற அந்த பங்கஸ் பிடிச்சவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட போய் புகார் பண்ணான். உங்கள் தோழர் என்ன அடிச்சிட்டாரு, இப்படி செய்யலாமா, நமக்கு ரெண்டு மத்தியில் ஒப்பந்தம் இருக்குது, ஒப்பந்தம் உள்ள ஒரு கூட்டத்தை இப்படி தான் நடத்துகிறதான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணோம். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திக் நாயகத்தை கூப்பிட்டு விசாரித்தாங்க. ஏன்னா அபூபக்கர் நாயகம் ரொம்ப அமைதிக்கு பேர் போனவங்க, அவங்க அந்த மாதிரி அடிக்கலாம் மாட்டாங்க. உமர்னா அது வேற லெவல், அவர் அடிக்கிறது புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அபூபக்கர் அப்படி இல்லை, ரொம்ப சாதுவான ஒரு அமைப்பில் உள்ள ஒரு ஆள். அவர் அடித்தார்னா இது விஷயம் இருக்கும், காரணம் இல்லாமல் இருக்கார். எனவே என்ன விஷயம்னு சொல்லி கேட்டாங்க. அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. அப்போ அவங்ககிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்போ அவர் இந்த மாதிரி சொன்னார், இன்னல்லாஹ் ஃபகீருன் வ நஹ்னு அக்னியான்னு சொன்னார். தாங்க முடியாமல் சகிக்க முடியாமல் நான் என்ன செய்தேன். ஆனால் அப்படி நீ சொல்லலாமா, சொல்லக்கூடாது தானே. ஏன்னா அல்லாஹ் அவனும் ஏற்றுக்கிறான். யூதர்களும் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் ஃபக்கீராக முடியுமா? அல்லாஹ் நிச்சயம் ஃபக்கீராக முடியாதுங்கிறது அவனுடைய ஈமான்லே இருக்குது. அப்போ அதுக்கு விரோதமாக நீ எப்படி நீ சொல்லலாம், நீ பேசலாம் என்று கேட்ட உடனே சொல்லவே இல்லைன்னு, நான் அப்படி
சொல்லவே இல்லை, பொய் சொல்கிறாரு அப்படின்னு. ஏன்னா அந்த இடத்துல வேற முஸ்லீம்கள் யாரும் இல்லை சாட்சி சொல்வதற்கு. அதனால் பொய், அதாவது யூதர்கள்ட்ட இருக்கக்கூடிய என்னன்னா திருட்டுத்தனம், பொய் சொல்கிறது, அத்தனை பொய் பித்தலாட்டங்களும் நாட்டில் இருக்கும். இது அந்த காலத்திலேருந்து இன்று வரைக்கும் இருக்கிறது. அப்போ அவர் சொன்னால் நான் அப்படி சொல்லவே இல்லைங்க, ஏதோ நல்லவங்க சாதிக்கணும், இவன் நான் அப்படி தான் சொல்லவே இல்லை. சித்திக்குள் அக்பர் அவரை போய் பொய் சொன்னாருன்னு சொல்லலாமா? அவர் தான் பொய் சொன்னாருன்னு சொன்ன உடனே அல்லாஹ் ஆயத்தது. யாரா பொய் சொல்கிறா? சித்திக்கு பொய் சொல்லுவாரா? லகத் சமிஅ அல்லாஹு கௌலல் லதீன கஃபர், அவன் காஃபிரான், அந்த காஃபிருடைய சொல்ல அல்லாஹ் கேட்டு விட்டான் என்று சொன்ன. நீ சொன்னதை நான் கேட்டுட்டப்பா, நான் கேட்டு தான் இருந்தேன். நான் சொல்லும்போது நீ பேசுறதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், நான் கேட்டுகிட்டே இருக்கும்போது நீ சொன்னேன், பின்ன எப்படி அவர் பொய் சொல்வார் என்பதை போல அல்லாஹ் சொல்கிறான். அந்த காஃபிருடைய சொல்லை அல்லாஹ் கேட்டான் என்று சொல்லி சித்திக் நாயகத்தினுடைய சொல்லை மெய்யாக்கி, அந்த பன்ஹாசனுடைய காஃபிருடைய அந்த சொல்லை பொய்யாக்கி இந்த வசனத்தை கோபத்தின் வெளிப்பாடாக இறக்கினான். அல்லாஹ் கேட்டான் அப்படின்னா தெரியாது நினைக்காத, நீ சொன்னது அல்லாஹ்வுக்கு தெரியாது என்று நினைக்காத, அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் பதிவு செய்து விட்டான். லகத் சமிஅ அல்லாஹு கௌலல் லதீன கஃபரு காலு இன்னல்லாஹ ஃபகீருன் வ நஹனு அக்னியா என்று சொன்னவர்களுடைய சொல்லை அல்லாஹ் கேட்டுவிட்டான் என்பது மாத்திரமல்ல, சனக்துபு கௌலஹும், அவங்களுடைய சொல்லை நாம் என்ன செய்வோம்? பதிவு செய்வோம், இதை விடமாட்டோம், விசாரிப்போம். விசாரணை நாளில் அதற்குரிய தண்டனை, கடுமையான தண்டனையை வழங்குவோம். அதை மட்டுமல்ல, இவர்கள் செய்த அநியாய அக்கிரமங்கள், வகத்தலஹுமுல் அன்பியா வகைரி ஹக்கின், நபிமார்களை எல்லாம் நியாயமின்றி கொலை செய்திருக்கிறார்கள். இந்த இஸ்ரவேலர்கள், யூதர்கள் 70க்கும் மேற்பட்ட நபிமார்களை கொலை செய்திருக்கிறார்கள். அதையும் நாம் பதிவு செய்கிறோம், எதையும் நாம் விடமாட்டோம். எனவே அதற்குண்டான கூலியை கொடுத்தே தீருவோம் என்று கோபத்தின் வெளிப்பாடாக அல்லாஹ் என்ன செய்தான்? இந்த வசனத்தை இறக்கினான். அப்போ ஒரே ஒரு வசனம் தான், மன்தல்லதி யகுரிதுல்லா கரதன் ஹசனா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடனை கொடுப்போர் யார் என்று ஒரு வசனம் அபு தஹ்தாவை உருவாக்கியது. அதே வசனம் தான் கஞ்சர்கள் கேட்டு இந்த காலத்தில் கேட்டு இந்த காலில் விட்டுட்டாங்க. அதே வசனம் பன்ஹாஸ் போன்ற பங்கஸ் பிடித்தவர்களுடைய கல்வியில் மிகப்பெரிய குஃப்ரியத்தை வெளிப்படுத்தியது என்றால் இப்படித்தான் திருக்குரானுடைய வசனங்கள், அதை எந்த இதயம் காது கொடுத்து எந்த இதயம் உள்வாங்கி கொடுக்கிறதோ, அந்த இதயத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் வெளிப்படும். நல்லது இருந்தால் நல்லது வெளிப்படும், அங்கே கசடு இருந்தால் இப்படிப்பட்டதுதான் வெளிப்படும் என்பதைத்தான் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் திருக்குரானை பற்றி உண்டான ஒரு பார்வையை நமக்கு அறிமுகம் செய்கிறார். இன்னொரு இடத்துல கது சமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வ தஸ்தகி இலல்லாஹ், இன்னொரு இடத்துலையும் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அந்த பெண்ணுடைய சொல்லை கேட்டான். இங்கே இந்த காஃபிருடைய சொல்லை கேட்டான் என்று கோபத்தில் சொல்கிறான். ஆனால் அதே அல்லாஹு கது சமிஅ அல்லாஹ் அந்த அந்த ஜுஸூல குர்ஆனுடைய 28வது அந்த ஜுஸூல அல்லாஹ் சொல்கிறான், கது சமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா, நபியே அல்லாஹ் அந்த பெண்ணுடைய சொல்லை கேட்டுவிட்டான். எந்த பெண் தன்னுடைய கணவனுக்காக வேண்டி வாதாடுகிறாள், உங்களிடத்திலே வாதாடி கொண்டிருக்கிறார்களே, அந்த பெண்ணுடைய சொல்லையும் அல்லாஹ் என்ன செய்தான்? கேட்டான் என்று சொல்கிறான். அப்படின்னா இங்கே கேட்டான்ங்கிறதுக்கு அர்த்தம் வேற, இங்கே கேட்டாங்கிறதுக்கு அர்த்தம் வேற. அதாவது அரபு நாட்டில் ஒரு பழக்கம் இருந்துச்சு, ஏதாவது கோவம் வந்துச்சுன்னு சொன்னால் மனைவியை பார்த்து சொல்லுவாங்க, அந்தி அழகிய கதகரி உண்மை, நீ என் மீது என்னுடைய உம்மாவுடைய முதுகை போல, நீ என் மீது என்னுடைய உம்மாவுடைய முதுகை போல அப்படின்னு சொன்னால் அவள் ஹராம் ஆகிடுவான். அப்படி சொன்னால் என்ன ஆகிடுவாங்க? அவள் ஹராம் ஆகிடுவான், தலாக் ஆகிடும். அது காலமெல்லாம் அவள் தலாக்கு தான், சேரவே முடியாது, அந்த பிரிவு நிரந்தரமானதாக ஆகிவிடும். அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. உபாரத்து பொண்ணு சாமித்திரதையும் தான் அவனுடைய கணவர். ஏதோ ஒரு கோபத்தில் இவங்க ஏதோ அவங்க கூப்பிட்டு இவங்க என்ன செய்யல, போகலை. உடனே கோபத்தில் என்ன செய்தாரு, பழைய பழக்கத்தில் அந்தி அடைய கலஹரி உம்மி அப்படின்னு சொல்லிட்டார். நீ என்னுடைய உம்மாவுடைய முதுகை போல நீ என் மீது இருக்கிறாய் என்று சொன்ன உடனே இப்போ என்ன, அப்புறம் அதுவும் வருத்தப்பட்டார். வயசானவர் அவர். இதில் என்ன விஷயம்னா, என் இளமையெல்லாம் அவர் கழிச்சிட்டார். இப்போ நான் கிளம்பி ஆகிட்டேன், அவரும் பெரிய முதியவராக இருக்கிறாரு, தனியாக என்ன செய்ய முடியாது, அவரால் இருக்க முடியாது, பிள்ளைங்க வேறு இருக்கிறாங்க.
இஸ்லாத்தில் இதுக்கு என்ன சட்டம்னு அது வரைக்கும் என்ன செய்யலை. ஜாஹிலியா காலத்தில் இந்த சட்டம் தொடருதா அல்லது சட்டம் இல்லையா, அதில் மாற்றங்கள் எதுவும் இருக்கிறதா இன்னும் இது வரைக்கும் வகை ஒன்றும் வரலை. இந்த நேரத்தில் தன் உரிமைக்காக வேண்டி தன் கணவன் விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்குறாங்க. யார்? அந்த பெண். கது சமிஅ அல்லாஹு கௌலல்லதி, எங்கே கேட்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்திலே கேட்கிறார்கள். எனக்கு இளமையெல்லாம் கழித்து விட்டேன், இளமையெல்லாம் போயிடுச்சு, இனிமே யாரும் கல்யாணம் செய்யறதுக்கு உண்டான நிலையில் நான் இல்லை. அவரும் வயசானவராக ஆகிட்டார். இப்போ இந்த பிள்ளைகளை நான் யார் பார்க்கறது? அவராலையும் பார்க்க முடியாது, என்னால் தனியாக என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இது விஷயத்தில் என்ன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், அவரிடத்திலே கேட்கிறார். ஆயிஷா நபி சொல்கிறாங்க, அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட போய் சத்தமாக போட்டு கேட்கல, தூப்பாடு போடலை. ஏதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் பக்கத்தில் வீட்டில் தான் இருக்கேன், எனக்கு கூட கேட்கல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு கூட என்ன செய்யலை, கேட்கல. ஆனால் அல்லாஹ்வுக்கு கேட்டு விட்டது, அல்லாஹ்வுக்கு கேட்டு விட்டது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், கது சமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வ தஸ்தகி இலல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள், கணவன் விஷயத்தில் வாதாடுகிறார்கள். அந்த பெண்ணினுடைய சொல்லை அல்லாஹ் கேட்டுவிட்டான் என்று சொல்லி அந்த சொல்லுக்கு மதிப்பளித்து அந்த உரிமைக்காக வேண்டிய அல்லாஹ் தீர்வையும் அடுத்தடுத்த வசனங்களை இறக்கினான். இது நிரந்தரமான பிரிவாக இது ஆகாது. இப்படி இந்த மாதிரி சொல்லிட்டான்னு சொன்னால் என்ன செய்யணும்? 60 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், கஃபாரா கொடுக்கணும். அப்படி பிராயச்சித்தம் தேடிட்டோம்னு சொன்னால் இந்த பிரிவு நீங்கிவிடும். இந்த வசனத்தை எல்லாம் என்ன செய்யலாம், அடுத்தடுத்து இறக்கினான். இப்போ இந்த இடத்துல அந்த பெண்ணுடைய பேர் சௌலா. அந்த ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சொல்ல அல்லாஹ் கேட்டான் என்பது, அதை ஏற்றுக்கொண்டான், கருணையோடு அதை அல்லாஹ் பரிசீலித்து அந்த பெண்ணுக்குண்டான நியாயத்தை வழங்கினான். இங்கே லக்கது சமிஅ அல்லாஹுங்கிற இந்த இடத்துல என்னங்க, கோபத்தின் வெளிப்பாடு. நீ சொல்லிவிட்டு சொல்லவில்லை என்று சொல்கிறாய், தகாத சொல்லை சொல்லிவிட்டு சொல்லவில்லை என்றால் சொல்கிறாய், நான் கேட்டேன் என்று அல்லாஹ் கோபத்தில் விடமாட்டேன் என்று அல்லாஹ் அங்கே சொல்கிறான். அங்கே அவளுடைய அந்த குரலை, அந்த கோரிக்கையை அல்லாஹ் செவிமடுத்தான். அப்படின்னா அதை நான் பரிசீலிக்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அடுத்தடுத்த தீர்வு சொல்லக்கூடிய வசனங்களை இறக்கினான் என்று நாம் பார்க்கிறோம். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றி வரலாற்றில் வருது. அவங்க இந்த பெண்ணிடத்துல இந்த பெண்ணு வந்துட்டாங்கன்னு சொன்னான். இந்த பெண் அப்போ ரொம்ப ஏற்கனவே வயசானவங்க, கிழவி. உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி காலத்தில் இன்னும் வயசாயிருக்கும்ல. அப்போ சொன்னாங்களாம், உமரே நீ ஒரு காலத்தில் ஒட்டகம் மேய்ச்ச இல்லையா, இப்போ ஹலீஃபாவாக இருக்கிறீங்க, பயந்துக்கு அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி உபதேசம் செய்யக்கூடிய ஒரு தைரியத்தையும் உரிமையும் பெற்றிருந்தாங்க அந்த பெண். அந்த பெண்ணை பார்த்த உடனே உமர் இப்னு கத்தாப் கீழே இறங்கிடுவாங்க. ஒட்டகத்தில் இருந்தால் போய்கிட்டே இருந்தால் கூட நின்றுடுவாங்க, நின்று காது கொடுத்து கேட்பாங்க. ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதையெல்லாம் கேட்டுட்டு அதுக்கு பிறகு தான் என்ன செய்வாங்க, போவாங்கன்னு ஹதீஸில் வருது. கேட்டாங்க சஹாபாக்கள், அந்த பொம்பளை கிழவி அவளுடைய பேச்சுக்கு இவ்வளவு காது கொடுத்து கேட்கணுமா, இவ்வளோ நேரம் நிற்கணுமா என்று கேட்ட பொழுது எச்சரிக்கை, அது சாதாரணமான பெண் அல்ல இல்லையா. அல்லாஹ் அந்த அவருடைய பேச்சை அரிசியில் இருக்கிற அல்லாஹ் கேட்டாங்க. அல்லாஹ் கேட்ட அந்த பெண்ணுடைய குரல் நான் கேட்கக்கூடாதா என்று சொன்னார்கள். அந்த பெண்ணுக்குரிய மரியாதையை ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆக அல்லாஹ் கேட்டான், சமிஅ அல்லாஹு கௌலல்லதி. இங்கே சமிஅ அல்லாஹு கௌலல்லதி, இன்னொரு சமிஅ அல்லாஹ் இருக்குது. அது என்னங்க? இன்னொரு சமிஅ அல்லாஹ் என்ன இருக்குது சொல்லலைங்கிறீங்க. சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா, அது ஒரு சமிஅ அல்லாஹ் இருக்குல்ல. அப்படி ஒரு சமையல் இருக்குது. இப்படி 2 சமையல்லாம் ஏற்கனவே பேசியாச்சு. 3வது சமையல்லாம் உண்டு. இன்ஷா அல்லாஹ் சமயம் வரும்பொழுது அதை பற்றி நாம் பேசுவோம். ஆக குர்ஆனை நாம் எப்படி பார்க்கிறோமோ அப்படித்தான் ரிசல்ட் வரும் என்பதை நாம் புரிந்து நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் நல்ல இதயத்தோடு திறந்த மனதோடு நாம் அதை பார்க்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு அதன் மூலமாக ஹிதாயத் கிடைப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மத் வ ஆலி சய்யிதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.